ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். இந்த அப்டேட் எடுத்து வச்சு ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். கடைசியில் ப்ரமோ வந்த பிறகு தான் ஷேர் பண்ணணுன்னு இருக்கு போல இருக்கு. எஸ், கண்மணி அன்புடன் அந்த சீரியலோட அப்கமிங் ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு பிக் வந்து கிடச்சிருந்தது. இது கிடச்சி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்னென்னா, ஹீரோயின் கண்மணி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மேரேஜ் லுக்கில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகியிருக்காங்க. அந்த பட்டம் எல்லாம் கட்டி ரொம்ப அழகாக ரெடி ஆகி நின்றுட்டுருக்காங்க. அந்த பிக் தான் வந்து கிடச்சிருந்தது. இவங்க இவங்கள வந்து கடத்துறதுக்கு இவங்க ஃப்ரெண்டோட அம்மா வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அன்புக்கு வந்து தன்னோட மகளை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அன்பு வந்து இவங்க ஃப்ரெண்டை தான் விரும்புகிறாரு. ஆனால் அவங்க வந்து ஏற்றுக்கல. உனக்கு வந்து சுகர் இருக்குது, சம்திங் ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது போல இருக்குது அந்த ஹீரோவுக்கு. அதனால நான் பண்ணிக்க மாட்டேன் கல்யாணம், உன்னை எப்படி நான் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே கண்மணி தான் அன்புவை விரும்புகிறாங்க. அந்த விஷயம் தன்னோட தோழிக்கும் தெரியும். கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன், நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்த்தை மட்டும் சொல்லி ஃப்ரெண்டை வந்து கல்யாணத்துக்கு அனுப்புகிறாங்க. இங்கே கல்யாண மேடை வரைக்கும் வந்து 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. கல்யாணம் நடக்குமா? நடக்காதா? கண்டிப்பா கல்யாணம் நடக்குங்க. 100% எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கல்யாணம் நடக்கும். ஆனா, ஹீரோ பொண்ணோட முகத்தையே பார்க்காம தான் தாலி கட்ட போறாரு. ஆனா, இன்னொன்னு என்னன்னா, இது அம்மாவோட கட்டாயத்தினால பண்ணிக்கிற கல்யாணம். இவங்க தான் பொண்ணு அப்படின்ற விஷயம் தெரியாம கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அப்கமிங்ல கொஞ்சம் கோவப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இவங்கள சுத்தமா ஹீரோவுக்கு பிடிக்காது. அந்த ஒரு காரணத்தினால ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. பார்க்கலாம் வெயிட் பண்ணி.